அனைவருக்கும் வணக்கம். மே 9ஆம் தேதிக்கு பிறகு மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது மீனராசிக்காரர்களுக்கு மே 9ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிதானத்துடன் செயலாற்ற வேண்டிய மாதமாக திகழப்போகிறது. கடினமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அதை தன்னம்பிக்கையுடன் சந்தித்து செயல்பட வேண்டும். அதே மாதிரி குடும்பத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம். அதிக அளவில் கோபத்தை வெளிப்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்க. பண வரவு அப்படிங்கிறது ஓரளவிற்கு தாராளமாக இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதனால் பணத்தை சேமிக்க முடியாத அளவிற்கான சூழ்நிலைகள் உருவாகலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாகத்தான் இருக்கும். கடின உழைப்பால் தான் எதிர்பார்த்த சலுகைகளை பெற முடியும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது. சற்று மந்தமான சூழ்நிலையே உண்டாகும். தொழிலில் அதிக அளவு போட்டிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இருப்பினும் நல்ல முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாகவும் இந்த மே மாதம் அமைய பெறப்போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் பெருகுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கவும் சிலருக்கு யோகம் உண்டாக பெறும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண முயற்சிகள் வெற்றியை தரும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமற்ற சூழ்நிலையே நிலவுகிறது. தவறான புரிதல்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு உண்டாகும். அதனால பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எந்த சூழ்நிலையிலையுமே பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமா வேலையில எந்தவித பாதிப்பையும் சந்திக்காமல் உங்களால் இருக்க முடியும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி தொழிலை வெற்றிகரமாக நடத்துவதற்கு புதிய திட்டங்களை தீட்டி அதை செயலாற்றி அதில் வெற்றியும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே சமயம் மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வரும்பொழுது ஏற்ற இறக்கம் நிறைந்ததாக காணப்பட போகிறது. குடும்ப ரீதியாக சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். பேச்சில் பொறுமையை கடைபிடிப்பது அவசியமாகிறது. பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படும். அதனால் சேமிப்பு உயர ஆரம்பிக்கலாம். உடல் ரீதியாக இதுவரைக்கும் இருந்து வந்த உபாதைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலையே நிலவுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப்பெறும். வேலையில் இருந்து வந்த தடைகளும் நீங்கி எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்பெறலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிகுந்த சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைய பெறணும் அப்படின்னா ஐயப்ப சுவாமியை வழிபட்டு வாங்க. அனைத்துமே சுபிக்ஷமாக இருக்கும். சிவபெருமானை வழிபட அனைத்துமே நன்மையாகவே நடைபெறும்.